வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். வார இறுதியில் ராசிக்குள்ளேயே நுழைகிறார். இப்போது 7.5 சனி காலம் வேறு நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், அதே போல் 3ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி, அப்புறம் ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். இப்போ இந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓடின்ட்டுருக்குன்னு பார்த்தா, வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்டைரக்டான ப்ரெஷர். இப்போ நம்ம வேலை அலோகேட் பண்ணியிருக்கிறது வேறு ஒருத்தருக்காக இருக்கும். அவங்களோட வேலையை நம்ம சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை லீவ் போட்டுருவாங்க, இல்லை முக்கியமான நேரத்தில் அவங்க வராமல் இருந்துருவாங்க. அப்போ அதனால ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் ஓடின்ட்டுருக்கு. அதே போல் உங்களுடைய ஹெல்த்துமே ஒரு நாள் ஒரு மாதிரி, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சன காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் எப்பயுமே ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் கேர் இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேராக உங்களுடைய 6வது பாவத்தில் தான் விடுறது. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. ஆனால் என்ன ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ என்னென்னா, அதாவது எதிராளியும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு பக்கம் சனியுடைய ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில சமயங்களில் உங்களுக்கு எதிராளிகளுடைய ஒத்துழைப்பு, முகம் தெரியாத நபர் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னே அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு உதவிகள் மூலமாக ஓரளவு நீங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதே போல் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் பலிதமாகும். அதாவது முதல் திருமணம் தோல்வியாக முடிஞ்சிருக்கிறதுனால மறுமணத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா 2வது திருமணம், இல்லை சில பேருக்கு 3வது திருமணமாக கூட இருக்கலாம். அந்த விஷயங்கள்ல எல்லாமே அந்த விஷயங்கள், திருமண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இது சரியான சமயம். இப்போதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இது நாள் வரை தடையாயின்றது கூட இப்போ நிவர்த்தியாகி டக்குன்னு பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு தொழில் வகையில் லாபங்கள் ஓரளவு உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி குரு பகவானே இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு அதிபதி 11 பார்க்குறாரு 3லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது கூட ஓரளவு முன்ன மாதிரி இல்லை, பரவாயில்ல, ஏதோ ஒரு வழி பிறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் மனம் தளர வேண்டாம். விரயங்கள் மட்டும் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளே கொஞ்சம் 10 ரூபா செலவழிக்கிற இடத்துல 15 ரூபா செலவழிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த விரயம் ஒரு 20 ரூபா கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு பட்ஜெட்டிங் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணும்போதே நீங்கள் நான் 10 ருபீஸ் தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகணும் அப்படின்னா, நீங்கள் 8 ரூபா செலவழிக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் ரெடியாக போங்க. அப்போ உங்கள் கையை விட்டு இன்னும் பணம் ஜாஸ்தி போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு காஸ்ட் கட்டிங்க்கு ஒரு ஐடியா பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீனராசிக்காரர்கள் பண விரயங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மற்றபடி ஓரளவு நீங்கள் எல்லாமே இது பண்ணி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் தான். எதுவும் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக எதுவும் இப்போ ஓடலை. 7.5 சனி காலம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் படுத்தும். இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகளும் நம்ம வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டா போகிறோம். விவரமான குரு பெயர்ச்சி பலனுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள்.